மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. இந்த உலகத்திலே செலவில்லாத ஒரு வைத்திய முறையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இத பத்தி சித்தர்கள் என்னலாம் சொல்லியிருக்காங்க, இந்த வைத்திய முறைய நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்பொழுது ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல இந்த செலவில்லாத வைத்திய முறை நம்ம உடம்புல 10 விதமான நோய்களை வந்து சரி செய்யுது. அது என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போறோம். ஜப்பானியர்கள் இந்த ஒரு வைத்திய முறைய பயன்படுத்தி 90 வயது வரைக்கும் ஆரோக்கியமாவும், நீரிழிவு நோய் இல்லாமலும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த வைத்திய முறை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அது என்ன வைத்திய முறை அப்படின்னா, வெந்நீர் வைத்தியம் தான். காலையில எழுந்த உடனே நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புல வாத, பித்த, கஃபம் இது 3மே வந்து சரியான நிலையில இருக்கும் அப்படிங்கிறது தான் பதார்த்த குணம் சிந்தாமணியில தேரே சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தூங்கி விழித்தபின் சுத்தோதகம் அருந்த ஓங்கி நின்ற பித்தம் ஒழிவதன்றி தேங்கு மலசலமும் தங்கா வாதாதி முத்தோடமும் தத்தம் நிலையுமான் தேர். அதாவது தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும். நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வயிற்றில் செரிமான நீர் வந்து தேங்கி இருக்கும். உடம்புல ஒரு சின்ன உஷ்ணம் வந்து இருக்கும். இதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ காலையில் எழுந்த உடனே வெந்நீர் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது தேங்கி இருக்கக்கூடிய மலம். ஸோ மலம் வந்து தேங்கி இருக்கு, யூரின் வந்து சரியாக வெளியே போகலை அப்படின்னா நம்ம வெந்நீர் குடிக்கும்போது உடனடியாக வந்து நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய மலம், சிறுநீர் எல்லாமே வந்து வெளியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நபருக்கு நோய் உண்டாகுது அப்படின்னா வாத, பித்த, கஃபம் இந்த 3மே தத்தம் நிலையில் இல்லாததான் மிக முக்கியமான காரணம். இதை 3ஐயுமே உயிர் தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாதம் வந்து அதிகரிக்கிறது, இல்லை வாதம் குறையிறது, இதுதான் வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த 3 உயிர் தாதுக்களும் தத்தம் நிலையில வந்து இருக்கும் காலையில் எழுந்த உடனே வெந்நீர் குடிச்சா அப்படிங்கிறது தான் இந்த தேரையர் சித்தரோட ஒரு கூற்று. இந்த தேரையர் சித்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நோய் வராமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணுங்கிறத அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த வெந்நீர் வைத்தியம். சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறதுனால நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும், ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் தேரைய சித்தரோட கூற்று. உண்ட பின் வெந்நீர் ஒரு தரம் கொண்ட கால் விண்டு சுரம் வாதம் விதாக மந்தம் அண்டுலர்ந்த பொறுமலும் போம் ஆயுளுண்டாம் மாதர்தனை சேர்த்தனைய தாதுமாம் தேர். ஸோ இந்த ஒரு பாடல் படி நம்ம சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது வயிற்றுல மந்தம் உண்டாகி அதனால சுரம் வந்து உருவாகும். நிறைய பேருக்கு வாதம் அதிகரித்து முழங்கால் மூட்டில் வந்து வலி உண்டாகிறது, உடம்பு முழுவதுமாக வலி உண்டாகிறது, இந்த பிரச்சனையும் இருக்கும். அதே போல் ஒரு மந்தம், பசி இல்லாத தன்மை, காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு செரிமானம் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 விதமான பிரச்சனைகளும் வந்து போகும். அதே போல் வயிற்று பொறுமல், ஸோ தொடர்ந்து வயிறு வந்து பொறுமலோடு இருக்கிறது, அந்த பிரச்சனையும் வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஸோ அதுபோல் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சித்தர்களுடைய கூற்று. ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பலன்கள்லாம் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கிறது. அதன் மூலமாக நமக்கு செரிமானம் கரெக்டாக வந்து நடக்குது. அதே போல் செரிமானம் கரெக்டாக நடக்குது அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா ஒரு நபருக்கு நோய் உருவாகுது அப்படின்னா அது முதல்ல அவங்களுடைய செரிமான மண்டலத்திலேருந்து தான் தொடங்கும். உடல்ல ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னாலே ஒரு ஆணுக்கு அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த தேரையர் சித்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன வகையான நோய்கள்லாம் சரியாகும்? முதல்ல செரிமான கோளாறுகள் வந்து சரியாகும். சாப்பிட்ட பிறகு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறதுனால, இல்லை யாருக்கெல்லாம் மந்தமான ஒரு நிலை வந்து இருக்குது, சரியாக செரிமானம் ஆகாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் வயிற்றில் கூட வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட், அந்த ஆசிடோட pH வந்து ஸ்ட்ராங் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அதே போல் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் வந்து இது அதிகப்படுத்துது. அதனால் செரிமான சக்தி ஈஸியாக நடக்குது. இதை நம்ம எல்லாருமே அனுபவபூர்வமாகவும் வந்து உணர்ந்திருப்போம். எப்போல்லாம் மந்தம் இருக்கோ வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க, இன்னும் சுக்கு சேர்ந்த தண்ணீர் குடிங்க, ஜீரகம் சேர்த்த தண்ணீர் குடிங்க. இது நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ
சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி நல்லா மேம்படும். ஸோ இன்னும் இத பத்தி இன்னும் ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. சாப்பிட்ட பிறகு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறதுனால நம்முடைய செரிமான சக்தி 30% வரைக்கும் அதிகரிக்குது அப்படிங்கிற மாரி ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. 2வது விஷயம் மலச்சிக்கல் வந்து சரியாகும். ஸோ நம்ம காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுதே நமக்கு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் நம்ம அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறோமோ, அப்பதான் மோஷன் வரும். இல்ல வந்து மோஷன் போகும். இத வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி தான் நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்று பகுதியில அந்த நீர் போகும்பொழுதே நம்மளுடைய மலக்குடல் பகுதிக்கான ஒரு தூண்டுதல் வந்து போகும். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க காலையில டீ, காஃபிக்கு பதிலா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. 3வது உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி அந்த நாள் முழுவதுமாவே நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கிறது நல்லது. இது நம்ம பாடியில மெட்டபாலிசத்த கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இது அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ அப்போ நீங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறதன் மூலமாக உங்க பாடியில பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆக்சுவலி இந்த வெந்நீர் குடிக்கிறனால அது போய் கொழுப்பெல்லாம் கரைக்கும் அப்படி கிடையாது. ஆனா இது நம்ம ரத்தத்துல வந்து இந்த ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துறதுனால நமக்கு மெட்டபாலிசம் பூஸ்ட் அப் ஆகும். ஸோ நீங்க அது கூட எக்ஸர்சைஸ், டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அடிஷனலா நீங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும்போது உங்களுடைய உடல் எடை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 4வது சளி தொந்தரவு இருக்கு. அதே மாரி சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. ஸோ நீங்க இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு சளி பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டேல நல்ல மூக்கடைப்பு வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து தொண்டையில வந்து ஒரு வலி இருக்கும். அந்த அன்னைக்கே நீங்க வந்து அந்த நாள் முழுவதுமாகவே வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நெறைய குடிங்க. ஸோ ஹைட்ரேஷனும் வந்து தேவை. அதே சமயத்தில வெதுவெதுப்பான வெந்நீராவும் வந்து இருந்தது அப்படின்னாலே, அந்த சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காய்ச்சலா மாறாம, இல்ல வந்து அதிகமான ஒரு இருமலா மாறாம நீங்களே வந்து தடுத்துக்கலாம். ஸோ இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி எனக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனை இருக்கு, சளி தொந்தரவுகள் நெறைய இருக்கு, தொடர்ந்து இருமல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் வந்து சரியாகும். 4வதாக நீரிழிவு. சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வயிற்றில ரொம்ப நேரம் தேங்கக்கூடிய ஒரு நிலை. அந்த மாரி தேங்கும் பொழுது, பிளட் சர்க்குலேஷன்ல சுகரோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ, அதனால நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது, செரிமானம் வந்து சரியாகறதுனால உங்களுடைய பிளட் சுகரும் நல்லா வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. 5வதாக ச ரத்த அழுத்தம். பிபி இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பித்தம் அதிகரிக்கும்போது, நம்ம காலையில வெறும் வயித்துல வெந்நீர் குடிச்சோம்னா, நம்ம பாடியில வந்து பித்தம் வந்து குறையும். பித்தம் அதிகரிச்சு தான் நமக்கு பிபி மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுது. ஸோ பிபி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து ப்ராப்பரா வந்து ஃப்ளெக்சிபிளா வந்து இருக்காது. நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும்போது, ரத்த ஓட்டத்த அது வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால, பிபியோட அளவுலயும் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும். 6வதாக மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது நம்மளுடைய தசைகள்ல இருக்கக்கூடிய ஸ்பாசம் அது ஒரு இறுக்கமான தன்மை இருக்கும் இல்லைங்களா? அத குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, உடம்புல இருக்கக்கூடிய வாதத்த வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனாலயும், இந்த வலி சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டுகள்ல வந்து பிரச்சனை இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. 7வது தோல் சம்பந்தமான பிரச்சனை வந்து எனக்கு இருக்கு. ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை இருக்கு, சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. ஏன்னா, நம்ம வெந்நீர் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடனே பாடி வந்து அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதெல்லாம் வியர்வை மூலமாகவும், அதே மாதிரி சிறுநீர் மூலமாகவும் கழிவுகள வெளியேற்றுறதுக்கு அது தூண்டப்படும். ஸோ இந்த முறையின் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியாகறதுனால, உங்க தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யுது. 8வதாக மாதவிடாய் காலங்கள்ல உண்டாகக்கூடிய பிரச்சனை. ஸோ மாதவிடாய் காலங்கள்ல வந்து அதிகப்படியான வலி இருக்கிறது. மாதவிடாய் சரியான அளவுல எனக்கு வரல அப்படின்னு சொல்றவங்க, வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிச்சிட்டு வரலாம். அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய சமயத்துல. ஸோ அது வந்து ஒரு மசில்ஸ்ல வந்து ரிலாக்சேஷன் எஃபெக்ட் வந்து குடுக்கறதுனால, உங்களுக்கு அந்த மாதவிடாய் கால வலிகளும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ பீரியட்ஸும் உங்களுக்கு கரெக்ட்டான அளவுல வந்து வெளிவர ஆரம்பிக்கும்.
9வதாக கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. ஸோ இது வந்து உங்க உணவுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்ப உருக்கி செரிமானத்துக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல வந்து கொண்டு வரதுனால செரிமானம் சீக்கிரமா நடக்கும். கொலஸ்ட்ராலோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். 10வதாக தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு சரியான முறையில தூக்கமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க, தூங்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிங்க. ஸோ அந்த மாதிரி குடிக்கும் பொழுது, அது உங்களுடைய ரத்த நாளங்கள்ல ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துறதுனால, பாடிய நல்லா ரிலாக்ஸ் ஆக்கும். தசைகள்லாம் நல்லா தளர்வாகும். செரிமானமும் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால, நல்ல இரவு தூக்கம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த 10 விதமான நோய்கள் அன்றாடம் நம்ம இந்த நோய்களால பாதிக்கப்படாத நபர்களே இல்லன்னு சொல்லலாம். ஸோ வெந்நீர் வந்து எடுத்துக்கிறது மூலமாக இந்த நோய்கள் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு மாற்றத்த வந்து கொண்டு வரலாம். அதேபோல ஜப்பானியர்கள் வந்து வாட்டர் தெரப்பி அப்படிங்கிறத ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்றதன் மூலமாக ஸோ அவங்களுடைய ஆயுட்காலம் வந்து அதிகரிக்குது. சுகர வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கின் நல்லா வந்து க்ளோவா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா வயதான ஒரு தன்மைலாம் வந்து உண்டாகாது. ஸோ அவங்க என்ன மெத்தட்ல வந்து தண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனே ஆ அவங்க வந்து பிரஷ் பண்ணாம, அதாவது பல்லு விளக்காம 4 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 எம்எல்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ காலையில அந்த தண்ணீர வந்து வெதுவெதுப்பா வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா 45 மினிட்ஸ்க்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. காஃபி, டீ, ஃபுட் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி எடுத்துக்கிறது மூலமாக அவங்க பாடியில மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதையும், அதேபோல அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியாகிறது. ஸோ அதற்காக காலையில எழுந்தோனே இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதேபோல சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரத்துக்கு தண்ணீரே வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சமா குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணீரோ, இல்ல வேறு எந்த விதமான உணவுகளும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி 2 மணி நேரம் வந்து நம்ம தண்ணீர் எதுவுமே வந்து எடுத்துக்காத போது, அவங்களுடைய செரிமானம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம வேற ஏதாவது உணவுப் பொருட்களோ, இல்ல வந்து ஏதாவது டீ, காஃபியோ குடிக்கும் பொழுது, ஸோ பாடியில எகைன் வந்து அது வந்து நம்மளோட டைஜஷன வந்து இன்டரப்ட் பண்ணுது. ஸோ அத வந்து தடை பண்ணுது. அதனால தான் அவங்க சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு வந்து தண்ணீரே வந்து குடிக்கிறதில்ல. இதே போல மதிய உணவையும், இரவு உணவையுமே வந்து அவங்க ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவு குறைவான உணவா வந்து எடுத்துப்பாங்க. அந்த உணவ நல்லா மென்னு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் வந்து அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து குடிப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து எடுத்துக்கும்போது, அவங்களுடைய தூக்கம் நல்லா இருக்கிறதாக உணர்றாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஸோ அவங்க ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும், ஒரு டீ அப்டின்னா வந்து பால் சேர்ந்த மாதிரியான ஒரு டீ கிடையாது. ஸோ டீ இலைகள வந்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல போட்டு, அந்த டீய வந்து யாரு கூடயும் பேசாம, அதே சமயத்துல வேற ஏதோ ஒரு டிவியோ, புக்கோ இதெல்லாம் வந்து படிக்காம, ஒரு மெடிடேஷன் மாதிரி அந்த டீயவே வந்து குடிப்பாங்க. ஸோ அதே மாரி தான் அவங்களுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு மெத்தடும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணியவே 15 நிமிஷம் வந்து அவங்க குடிப்பாங்க. ஸோ அத ஒரு மெடிடேஷன் மாரி வந்து பண்ணுவாங்க. அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? அதனுடைய கன்சிஸ்டன்சி அதாவது அதனுடைய திரவத்தன்மை எப்படி இருக்கு? இதெல்லாம் உணர்ந்து அவங்க வந்து அந்த தண்ணீர வந்து எடுத்துப்பாங்க. டீய வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி முறைகள்ல மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் இல்ல ட்ரிங்கிங் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, அவங்களுடைய மனதும் வந்து அமைதிப்படுது. அந்த உணவும் நம்ம உடம்புல போய் சத்துக்களா வந்து மாறுது. நம்மளுடைய செல்கள வந்து அது புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையா வந்து மாறுது. ஸோ இந்த மாரி முறைகள வந்து நம்ம பயன்படுத்தும்போது, கண்டிப்பா உடல்ல நல்ல ஒரு மாற்றங்கள வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து 10 நாள் வெந்நீர் வந்து எடுத்துக்கும் பொழுது, மலச்சிக்கல் வந்து முழுமையா சரியாகுது. அதேபோல தொடர்ந்து 30 நாள், 1 மாதம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வெறும் வயித்துல வெந்நீர் குடிக்கிறது, சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து வெந்நீர் குடிக்கிறது. இந்த விஷயத்த ஃபாலோ பண்றதன் மூலமாக, ரத்த அழுத்தத்திலயும், சர்க்கரை வியாதியிலயும் நல்ல ஒரு மாற்றத்த வந்து நம்ம பார்க்கலாம். அதேபோல தொடர்ந்து 6 மாதம் நீங்க வெதுவெதுப்பான வெந்நீர் காலையில வெறும் வயித்துலயும் சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கும்போது கூட, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய புற்றுநோயில கூட நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ கண்டிப்பா
இந்த வெந்நீர் வைத்தியம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். ஸோ இந்த வெந்நீர் வைத்தியம் அப்படிங்கிறது. ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.